அல் குர்ஆன் மா என்று பயன்படுத்துகின்றது. இந்த வார்த்தையை 63 இடங்களில் அல் குர்ஆன் பயன்படுத்துகின்றது. அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி, அதனுடைய தேவையை கருதி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 63 இடங்களில் மா 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 என்று சொல்கின்றார். இந்த மா என்ற சொல்லின் சில பிரதி சொற்களை அல்லாஹு தஆலா அதனோடு தொடர்பான சொற்களை 160 இடங்களில் பயன்படுத்துகிறார். அல்ஹம்துலில்லாஹ் 160. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. எல்லா புகழும் இவ்வுலகை படைத்து பரிபாலிக்க கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் மறுமை வரையும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவை அஞ்சி அவனுக்கு கட்டுப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை கொடுப்பான். தமது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தான் தோன்றித்தனமாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் நிச்சயமாக தோல்வியை தழுவிக்கொள்வார்கள் என்பதில் ஐயமில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரா அன்பியாவிலே
பின்வருமாறு குறிப்பிடுகின்றான். وَجَعَلْنَا مِنَ الْمَاءِ كُلَّ شَيْءٍ حَيٍّ நாங்கள் எல்லா உயிரினங்களையும் தண்ணீரில் இருந்துதான் படைத்திருக்கின்றோம் என்ற ஒரு அடிப்படையான உண்மையை அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டுகின்றார். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும், மிருகங்களாக இருந்தாலும், பறவைகளாக இருந்தாலும், ஊர்வனவாக இருந்தாலும், ஏனைய தாவரங்களாக இருந்தாலும், அல்லாஹுடைய எல்லா படைப்பினங்களுக்கும் நீர் தேவை. அதனைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நீரின்றி மனிதனால், ஏனைய அல்லாஹுடைய படைப்பினங்களால் உயிர் வாழ முடியாது. இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா 2/3 பங்கை நீராகவே படைத்திருக்கின்றான். இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹு தஆலா படைத்த பொழுது அவனுடைய நாட்டம், அவனுடைய கதிர், அவனுடைய திட்டம் இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே அதிகமான பகுதிகள் நீரால் தான் நிறைந்திருக்க வேண்டும் என்பது அல்லாஹு தஆலாவுடைய திட்டம். எனவே இன்று விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கின்றது, உலகத்திலே 2/3 பங்கு அது நீராகத்தான் இருக்கின்றது. மனிதன் வாழக்கூடிய பகுதி 1/3 தான் என்பதை இன்றைய அறிஞர்கள், ஆய்வு செய்யக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் நீர் அருந்த வேண்டும். நீர் அருந்தாமல் அவர்களால் வாழ முடியாது. குறைந்தது சாதாரணமாக ஒரு மனிதன் 2 லிட்டராவது ஒரு நாளைக்கு நீர் அருந்த வேண்டும், அல்லது அவன் நோய்வாய்ப்பட்டு விடுவான். இதே போன்றுதான் ஏனைய எல்லா உயிரினங்களும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நீர் என்ற வார்த்தையை நீருக்கு மா என்று சொல்லப்படும். அரபு நாடுகளிலே கொச்சையாக மோயா என்று சொல்வார்கள், ஜிப் மோயா என்று சொல்வார்கள், தண்ணி தாங்க. அல் குர்ஆன் மா என்று பயன்படுத்துகின்றது. இந்த வார்த்தையை 63 இடங்களில் அல் குர்ஆன் பயன்படுத்துகின்றது. அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி, அதனுடைய தேவையை கருதி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 63 இடங்களில் மா 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 என்று சொல்கின்றார். இந்த மா என்ற சொல்லின் சில பிரதி சொற்களை அல்லாஹு தஆலா, அதனோடு தொடர்பான சொற்களை 160 இடங்களில் பயன்படுத்துகின்றார். 160 இடங்களில் கைஸ், வதுக், சஹாப், இப்படி அல்லாஹு தஆலா 160 இடங்களிலே அதோடு தொடர்பான சொற்களை, பதங்களை, பிரயோகங்களை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்றார். எனவே அல் குர்ஆன் இந்த நீர் என்ற விடயத்தை எங்களுக்கு தெளிவாக, அதனுடைய சட்ட திட்டங்களை, அது வாழ்க்கையில் மனிதனுக்கு எவ்வளவு தேவை என்ற விடயங்களை அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றன. அது இன்றி மனிதனால் வாழ முடியாது என்பதற்காக வேண்டி அதோடு தொடர்பான நிறைய விடயங்களை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவர் தொழுவதாக இருந்தால் அவர் உலு செய்ய வேண்டும், நீரினால் உலு செய்ய வேண்டும். லா ஸலாத்த லிமன் லா தஹாரத லஹு, யார் உலு செய்யவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை, அவருடைய தொழுகை சேராது. ஒழுங்காகத்தான் தொழுகின்றார் என்றாலும் கூட
ஒழுங்காக உழு செய்யவில்லை என்று சொன்னால் அவருடைய தொழுகை நிறைவேறாது. அதே போன்று தொழுகைக்கு தயாராக கூடிய ஒருவர் ஏனைய பாவங்களிலிருந்தும் சுத்தமாக வேண்டும். தன்னுடைய உடம்பையும் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய உள்ளத்தையும் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, உடம்பை சுத்தப்படுத்தலாம், கையை சுத்தப்படுத்தலாம், முகத்தை, வாயை, காலை, தலையை நாங்கள் மசூல் செய்வோம். இப்படி நாங்கள் எங்களுடைய உடம்பை சுத்தப்படுத்தி கொண்டு தொழுகைக்கு தயாராகி விடுவோம். பாவங்களில் இருந்து எப்படி சுத்தமாகுவது? பொறாமை தொழ முடியாது, வஞ்சகம் உள்ளத்தில் இருக்கின்றது, தொழ முடியாது, குரோதம் இருக்கின்றது, அநியாயம் இருக்கின்றது. இவை அனைத்தையும் சுமந்தவராக ஒருவர் தொழுகைக்கு வருகின்றார், தொழ முடியாது. அதிலிருந்தும் அவர் சுத்தமாக வேண்டும், அதன் பின்னால் தான் அவர் தொழ வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டியவுடன் இந்த பாவங்களிலிருந்து ஒரு பிரார்த்தனை, பாவங்களிலிருந்து ஒருவர் தூய்மையாக வேண்டும் என்பதற்காக வேண்டி முதலாவதாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு முன்னால் ஒரு அழகான பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயாய பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்த். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை ஃபர்லான தொழுகைகளில் ஓதி இருக்கின்றார்கள். சுன்னத்தான தொழுகைகளில் வஜ்ஜஹத்து போன்ற நீண்ட பிரார்த்தனைகளை நபி அவர்கள் ஓதி இருக்கின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? யா அல்லாஹ், பாஇத் பைனி வ பைன ஹதாயாய, எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் இடையில் ஒரு நீண்ட தூரத்தை ஏற்படுத்துவாயாக. எப்படி தெரியுமா? கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், இந்த கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரம், அப்படியான ஒரு தூரத்தை ஏற்படுத்துவாயாக சொன்னார்கள். அதன் பிறகு நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், நீ என்னை தூய்மைப்படுத்தி விடு, பில் மாஇ, தண்ணீரை கொண்டு, நீரை கொண்டு என்னை சுத்தப்படுத்துவாயாக. இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீரை கொண்டு சுத்தப்படுத்துமாறு வேண்டுவது உடல் சுத்தத்தை அல்ல, உளச் சுத்தத்தை. ஒருவருடைய மனப்பாங்கு, ஒருவருடைய பண்பாடு, ஒழுக்கம், அந்த அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய கசடுகள் தூய்மையாக வேண்டும். எனவே யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை நீரை கொண்டு நான் என்னுடைய உடம்பை சுத்தப்படுத்தியது போன்று என்னுடைய உள்ளத்தையும் யா அல்லாஹ் நீ சுத்தப்படுத்துவாயாக. வஸ்ஸல்ஜி, பனித்துளியை கொண்டு சுத்தப்படுத்துவாயாக, பனித்துளியை கொண்டு சுத்தப்படுத்துவாயாக. வல் பர்தி, பனிக்கட்டியை கொண்டு சுத்தப்படுத்துவாயாக என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார். இதே பிரார்த்தனையை நாம் ஜனாசாவின் போதும் கேட்கின்றோம். ஜனாசா தொழுகையிலே ஜனாசாவுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த ஜனாசா பாவத்தோடு கொண்டு செல்லப்பட முடியாது, அழுக்குகளோடு ஜனாசாவை அடக்கம் செய்ய முடியாது, கபரிலே வைக்க முடியாது. எனவே அந்த ஜனாசாவை தூய்மைப்படுத்த வேண்டும். பாவங்களில் இருந்து குளிப்பாட்டி விட்டோம், உடலை சுத்தப்படுத்தி விட்டோம், அதுவும் ஃபர்ல், அதனை நாம் நிறைவேற்றி விட்டோம். கஃபன் அதனையும் முடித்து விட்டோம். இப்பொழுது உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த பாவக்கரைகளை அகற்றி விட்டுத்தான் கபரிலே வைக்க வேண்டும். மலக்குமார்கள் வரப்போகின்றார்கள், கேள்வி கேட்கப் போகின்றார்கள். எனவே அந்த ஜனாசாவுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றோம். நாம் என்ன பிரார்த்தனை செய்கின்றோம்?
அல்லாஹும்ம அக்ஸில்னீஹி பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்த். அதே பிரார்த்தனையின் ஒரு பகுதி. யா அல்லாஹ், தண்ணீரினாலும் பனித்துளியினாலும் பனிக்கட்டியினாலும் இந்த ஜனாசாவினுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, கழுவி விடுவாயாக, தூய்மைப்படுத்தி விடுவாய். இந்த பிரார்த்தனையை நாம் கேட்கின்றோமா? ஜனாசாவை கொண்டு வந்து வைத்து அல்லாஹும் மக்ஃபிர் லஹு அல்லாஹும் மக்ஃபிர் லஹு என்று மட்டும் சொல்லிக்கொண்டு ஜனாசாவினுடைய பிரார்த்தனையை நிறுத்தக்கூடியவர்கள் அதிகமான பேர் இருக்கின்றார்கள். இதுதான் நபி அவர்கள் கேட்ட பிரார்த்தனை. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நீருக்கும் இஸ்லாத்துக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கின்றது என்று பாருங்கள். மக்காவிலே அல்லாஹு தஆலா ஒரு நீர் ஊற்றை ஏற்படுத்தி இருக்கின்றார். அதற்கு ஜம்சம் என்று சொல்லப்படும். அது வற்றியதே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலடியில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு தட்டு, ஒரு அடி, அதிலிருந்து அந்த நீரூற்று உருவாகியது. இன்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அந்த நீரை அருந்தி கொண்டிருக்கின்றார்கள். புனிதமான பரக்கத்து நிறைந்த நீர். மாஉ ஜம்ஸம் லிமா ஷுரிப லஹு என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜம்ஸம் நீரை நீங்கள் எதற்காக அருந்துகின்றீர்களோ அந்த தேவையை அது நிறைவேற்றும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். மாஉ மாஉன் தும் தஆமு துமின் வ சிகாமு சுக்மின் என்று சொன்னார்கள். என்னது? ஒருவருடைய பசியை கூட அது போக்கக்கூடியது, ஒருவருடைய நோயை கூட அது நீக்கக்கூடியது, நோய்க்கு கூட நிவாரணியாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுந்துப் இப்னு ஜுனாதா அவர்களுடைய பெயர், மக்காவுக்கு வந்து விட்டார்கள் நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி. ஆனால் நபி அவர்கள் முஹம்மத் என்று அங்கே பேச முடியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரிடமும் கேட்க முடியாது. அவர்கள் சொல்கின்றார்கள், நான் மக்காவிலேயே ஹரத்திலேயே கஅபத்துல்லாவிலேயே நான் இருந்து கொண்டேன். என்னுடைய சாப்பாடு என்ன தெரியுமா? மாஉ ஜம்ஸம். என்னுடைய உணவு, என்னுடைய பானம் என்ன தெரியுமா? மாஉ ஜம்ஸம். ஜம்ஸம் நீரை அருந்திக் கொண்டு அதனையே எனது உணவாக உட்கொண்டு நான் நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் எப்போதாவது சாப்பாடு கிடைத்தால் நான் சாப்பிட்டுக் கொள்வேன், இல்லை என்று சொன்னால் எனது சாப்பாடு ஜம்சம் நீர் தான் என்று அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுட்டி காட்டுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்திலே, இந்த உலகத்திலே நீரை பற்றி அல் குர்ஆன் சுன்னா எப்படி சொல்கின்றதோ, மறுமையிலும் இந்த நீர் எப்படி இருக்கும், சுவனத்தில் எப்படி இருக்கும், நரகத்தில் எப்படி இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. சுவனத்திலே தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அங்கே நீர் அருவிகள், ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அல் குர்ஆன் பல வசனங்களை இது தொடர்பாக சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். மஸலுல் ஜன்னத்தில் லதி வஇதல் முத்தகூன், சூரா முஹம்மத். அல் குர்ஆனிலே முஹம்மத் என்ற ஒரு சூரா இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரில் அந்த சூராவிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், மஸலுல் ஜன்னத்தில் லதி வஇதல் முத்தகூன், தக்வா உடையவர்களுக்கு அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கக்கூடிய சுவனம், ஃபீஹா அன்ஹாருன் மின் மாஇன் கைரி ஆசினின், அங்கே நிரந்தரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறுகள் இருக்கும், துண்டிக்கப்பட மாட்டாது. வ அன்ஹாருன் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு,
இன்னும் ஒரு ஆறு இருக்கின்றது, அது பால் நிறைந்த ஆறு, பால் ஆறு. லம் யதகய்யர் தாமுஹு, அதனுடைய ருசி ஒரு நாளும் மாறி விடுவதில்லை, அது ஓடிக்கொண்டே இருக்கும். சுவனவாசிகள் அருந்திக் கொண்டிருப்பார்கள். வஅன்ஹாருன் மின் ஹம்ரின் லத்தத்தின் லிஷாரிபீன், இன்னும் ஒரு ஆறு இருக்கின்றது, அது மது ஆறு. மது, இங்கே இந்த உலகத்திலே மது அருந்தியவர்கள் மறுமையிலே மது அருந்த முடியாது என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கே மது ஆறு இருக்கின்றது. லம் யதகய்யர் தாமுஹு, அதனுடைய ருசியும் ஒரு நாளும் மாறிவிடுவது இல்லை, அது ஓடிக்கொண்டே இருக்கும். வஅன்ஹாருன் மின் அஸலின் முஸஃபா, தூய்மையான தேன் ஆறு. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான்? முஸஃபா, கலப்படமான தேன் அல்ல, தூய்மையான தேன் ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும். அதிலிருந்து சுவனவாசிகள் அருந்துவார்கள்.